அம்மா சக்கியா வாப்பாவோட மகன் குத்துப் மாமா சில சிறப்பு அம்சங்களை பத்தி பேச போறாங்க. அப்படியே வாப்பாவை பத்தி சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிற போறாங்க. வாங்க பாப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் குத்துப்தீன். வாப்பா 1915 பிறந்தா. புகாரி முத்து வாப்பாவுக்கு 2வது பிள்ளை. என் வாப்பாக்கு ஒரு லாத்தா ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க ஒரு 15-16 வயசுலயே அவங்களுக்கு ஒரு காய்ச்சல் வஃபாத் ஆயிட்டா. அவளுக்கு கேடி முசைனாஜியார் அவளை கல்யாணம் முடிக்கிறதா இருந்துச்சு. கல்கத்தால இருந்து அவங்க வந்தவங்க அந்த மௌத் செய்தியை கேள்விப்பட்டு வந்த மாதிரியே அவங்க திருப்பி போயிட்டாங்க துக்கத்தாலம. பின்னாடியே ஒரு 10 வருஷம் 15 வருஷ காலத்துக்கு அப்புறம் வேற ஒரு கல்யாணம் முடிச்சாங்க. அவங்க வாப்பாவுடைய லாத்தா பேரு தாசி பீவி. என் முத்து வாப்பாவுக்கு 2வது யூசுப் சுலையா வாப்பிச்சம்மாவை கல்யாணம் முடிச்சு என் சாச்சிப்பா தேச ரஹ்மா அவளும் அவங்க தங்கச்சி தாசிம் பீவி எங்களுடைய வாப்பாவுடைய லாத்தா தாசிம் பீவி அதே பேரை அவங்க வச்சாங்க. என் வாப்பாக்கும் சாச்சிப்பாக்கும் 13 வருஷம் காலகட்ட இடைவெளி. 1915 பிறந்த எங்க வாப்பா ஒரு 15-18 வயசுல அந்த அஜுலமா அந்த இதுல ஓதுறது மற்றதெல்லாம் படிச்சுட்டு போக அவங்க உசைன் ஹாஜார் அவங்கள்ட்ட தான் வேலை செஞ்சாங்க. ஒரு சதர்ன் டிரான்ஸ்போர்ட்னு வச்சிருந்தாங்க. அப்புறம் ஒரு 5-10 வருஷத்துக்கு அப்புறம் 1945 அவன் அங்கிருந்து நின்று முஸ்தபா மரிக்கா ரிஃபாயுடைய கண்வாப்பா அவள்கிட்ட சேர்ந்து ஒன்னா கொழும்புல வியாபாரம் பண்ணிட்டு இருக்க. இந்த சூழ்நிலையில 1926 27 சாஜிபா பிறக்கிறா. அவளுக்கு ஒரு 16-17 வயசு இருக்கும்போது பாப்பா முஸ்தபா மரிக்கா அவங்களாம் கொழும்புல இருக்கும்போது இவங்க வந்துடுறாங்க. இவங்க வந்துட்டோன்னே அவங்க வியாபாரத்துல அந்த சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு வந்ததுக்கு அப்புறம் ஏன் வந்தான்னு சொல்லி எங்க வாப்பா கேட்க என்னப்பா அவங்க எங்க போவான் அவங்க வந்துட்டான் சுமேரி சரி அதுக்கு மேல உங்க இஷ்டம்னு சொல்லி இது பண்ணா. அதுக்கப்புறம் வளர்ந்துச்சு. 1950 ஒரு கம்பெனியை ஒன்று சின்ன அளவுல ஒன்று ஃபார்ம் பண்ணி அப்புறம் ஒரு 5-10 வருஷ காலத்துல ஒரு 15 உறுப்பினர்கள் கொண்டு ஒரு கம்பெனியா உருவாச்சு. கம்பெனி ஆரம்பிச்ச அந்த புதுசுலயே ஒரு யஹூதி ஒரு 45,000 ரூபாய் ஏமாத்திட்டு போயிட்டான். அப்போ சாச்சிப்பா தளரல. அவங்க தளரமா இருந்து தன்னந்தனியா ஹாங்காங்க்கு அவங்க போய்க்கிறாங்க. போய் அங்க வியாபாரத்தை நிலநாட்டி அப்புறம் கம்பெனி பெரிய அளவுல வளர்ந்துருக்குது. வளர்ந்து எல்லா நம்ம ஊர் மக்களுக்கு மேக்சிமம் அவளால எத்தனை பேருக்கு ஒரு வாழ் கொடுக்க முடியுமோ அவளுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுத்து அங்க வியாபாரம்லாம் அந்த சமயங்கள்ல நடந்துச்சு.